ரொம்ப நாளா ஒரு அப்டேட்டுக்காக வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது தஹ்வீல் அல்ராஜியோடைய பேரோல் கார்டு, அதாவது சேலரி கார்டை வந்து யூஆர்பியில் வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இவ்வளோ நாளாக இருந்து எல்லாருமே அதை பற்றி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு அப்டேட் வருமா வருமானு சொல்லிட்டு. இப்போ அதுக்குண்டான ஒரு அப்டேட் ஒன்று போட்டிருக்கிறாங்க. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்குண்டான வீடியோவும் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த தஹ்வீல் அல்ராஜியை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுவோம். அதாவது நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. எல்லாரும் சம்பளம் வாங்கினோமா, வீட்டுக்கு அனுப்புனோமான்னு இருந்துக்கிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் திடீர்னு என்ன பண்ணிவிட்டாங்கன்னா, அந்த மொபைலில் உள்ள ஆப்பை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க தஹ்வீல் அல்ராஜி. அது ஸ்டாப் பண்ணது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் சேர்த்து கொஞ்சம் சங்கடமாகி போச்சு. ஏன்னா நம்ம அதில் வந்து கம்பெனி எவ்வளோ சம்பளம் போடுது, எப்போ சம்பளம் போட்டிருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம உடனே அதில் அந்த ஆப்பில் பார்த்துருவோம். அந்த ஆப் மூலியமாகவே நம்ம பணமாக அனுப்பிச்சிக்கிடுவோம். திடீர்னு அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு யூஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. இப்போ அதனால நம்ம அதில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, இந்த சம்பளம் போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி நம்மள்ட்ட அப்டேட் பண்ணால் தான் உண்டு. சம்பளம் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்ட்டு. நம்மளும் அதில் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. மக்கள் எல்லாமே வந்து யூஆர்பியில் வந்து கூடி சீக்கிரம் நம்ம தஹ்வீல் அல்ராஜியோடைய பேரோல் கார்டு வந்து ஆட் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அண்ணன்னு ஒரு 4 மாதம் ஆச்சு. சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃபியூச்சரில் வந்து அதை நம்ம கொண்டு வந்துருவோம்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அதுக்கு உண்டான ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப்ல மக்கள் ஐயோ பாடா படுத்தி விட்டாங்க. அதாவது தமிழ்லைன்ல வந்து புதிய அப்டேட் வந்திருக்கு. யூஆர்பியில் வந்து நீங்கள் தஹ்வீல் அல்ராஜ் பேரோல் கார்டை வந்து இப்படித்தான் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு தமிழ்லைன்ல போட்டு கடைசியில் உள்ள போய் பார்த்தா ஒன்றும் இருக்காது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் மக்களை போட்டு குழம்பி பைத்தியம் பிடிக்க வச்சிட்டாங்க. என்னடா இது, யாராவது ஒரு நல்ல விஷயத்த சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல் கொண்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எல்லாருமே அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ கஸ்டமர் கேருக்குலாம் ஒரு நேரத்தில் கால் பண்ணி கேட்டோம், என்ன எங்களுக்கு ஊருக்கு பணம் அனுப்பணுமே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க நீங்கள் பேலன்ஸ் செக் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க, அப்டேட் பண்ணுறதா இருந்தால் இந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரே தான் கொடுத்தாங்க. அந்த நம்பரை ஸ்க்ரீனில் போட்டு விட்றேன். இந்த நம்பருக்கு தான் கால் பண்ணி பேலன்ஸை செக் பண்ணிக்கிற முடியும். இக்காம ரினியூல் ஆகிடுச்சுன்னா கார்டை நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிற முடியும். அந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ திடீர்னு எல்லாருக்குமே ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அதாவது நீங்கள் வந்து அல்ராஜ் ஏடிஎம் மூலமாக வந்து உங்களுடைய பேரோல் கார்டிலேருந்து யூஆர்பிக்கு பணம் அனுப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதுவும் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோன்னு சொல்லிட்டு தான் ஏடிஎம்மில் போய் அதுக்கு உண்டான வீடியோ எடுத்திருக்கிறேன். அதாவது என்ன அப்டேட்டுன்னா, இன்னும் ஃபுல் அண்ட் ஃபுல்லியாக எந்த அப்டேட்டுமே வரல. இந்த ஒன்று மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. நம்ம கார்டை கொண்டு போயிட்டு ஏடிஎம் கார்டில் போடுறோம். நம்ம சேலரியை வந்து நம்ம பேரோல் கார்டிலேருந்து யூஆர்பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம மொபைலில் வந்து யூஆர்பியை வந்து இன்ஸ்டால் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கணும். நம்ம இக்காமா நம்பரை போட்டு மொபைல் நம்பரையும் போட்டு ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கணும். வச்சிட்டோம்னா அதில் வந்து உங்கள் ஊருடைய பெனிஃபிஷரியை வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சேலரி கார்டிலேருந்து யூஆர்பிக்கு அனுப்பிட்டு யூஆர்பியிலேருந்து ஊருக்கு பணம் அனுப்பிச்சிக்கலாம். ஒன்ஸ் அது உங்கள் மொபைலுக்கு யூஆர்பிக்கு வந்துருச்சுன்னா அது மட்டும் இல்லை சொல்யூஷன், இன்னொன்று இருக்குது, பார்க்கு. இப்போ எல்லாருக்குமே தெரியும், பார்க்கில் வந்து ஃப்ரீ சார்ஜ். உடனே கரெக்டாக ஒரு 2-3 நிமிஷத்தில் ஊரில் வந்து பணம் கிடச்சிருது. அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் கூட இப்போ கொஞ்ச நாளாக அதில் தான் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் பைசா எடுத்ததில்லை. அது ரிவார்டுங்கிற பேரில் வேறு அவங்க ரிவார்டு கொடுக்குறான். சம்டைம் 5 ரியால் கொடுப்பான், 10 ரியால் கொடுப்பான். நான் எனக்கு ஒரு 20 ரியால் கூட நான் எடுத்துருக்கிறேன். ஓகேவா? நம்ம யூஆர்பிக்கு ஒன்ஸ் நம்ம பணத்தை எடுத்துட்டோம்னா நம்ம யூஆர்பிலேருந்து யூஆர்பி கார்டு கூட நம்ம வந்து இப்போ ப்ரீபெய்டு கார்டு வந்து நம்ம வாங்கி வச்சுருக்கலாம். ஓகேவா? அந்த கார்டை யூஸ் பண்ணி பார்க்லேயோ இல்லை மற்ற எதுலேயோ நம்ம எது மூலியமாக நீங்கள் அனுப்புறீங்களோ அது கூட மாற்றிக்கலாம். சரி, இப்போ நம்ம வந்து ஏடிஎம்மில் போயிட்டு நம்ம பேரோல் கார்டை போட்டு அதில் யூஆர்பியோடைய பெனிஃபிஷரி எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுங்கிறத வீடியோ இருக்குது. அந்த வீடியோ முதல்ல பார்த்து வந்துடுவோம். இப்போ நம்ம பேரோல் கார்டில் உள்ள பணத்தை வந்து யூஆர்பிக்கு வந்து யூஆர்பி வேலெட்டுக்கு மாற்றிடணும். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம யூஆர்பியோடைய பெனிஃபிஷரியை வந்து இதில் ஆட் பண்ணணும். எப்படி அதை ஆக்டிவேஷன் பண்ணணும்னா, கார்டை போட்டு ஓகே, இங்கே ட்ரான்ஸ்ஃபர் தட்டினாலே இங்கே வந்துடுது ஆட் பெனிஃபிஷரி யூஆர்பி வேலெட்டு. ஓகேவா? நம்ம ஆட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யூஆர்பி வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். வச்சிட்டோம்னா இங்கே பேர் வந்துடும். ஓகேவா? பேர், கஸ்டமர் ஐடி எல்லாமே வந்துடும். கன்ஃபார்ம் கொடுத்துருவோம். கன்ஃபார்ம் கொடுத்துட்டு ரைட், ஆக்டிவேட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ கார்டு ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடுச்சு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிட்டோம். ரெண்டாம் தடவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதே கார்டை போட்டு திருப்பி சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு கார்டை போட்டு
அதே ட்ரான்ஸ்ஃபர் இதில் வந்து இங்கே வந்துடும் ட்ரான்ஸ்ஃபர் டு மை யூஆர்பி வேலெட். அது தட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ அமௌண்ட்டோ இப்போ 100 ரியாலுக்கு மேலே தான் அனுப்ப முடியும், 100 ரியாலுக்கெல்லாம் அனுப்ப முடியாது. இப்போ ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 100 கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா தான் வந்துருச்சு இந்த மாதிரி. ப்ளீஸ் கன்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபர் யூஆர்பி வேலட் கஸ்டமர் ஐடி 100 ரியாலு. ஓகேவா? ஃபீஸு 0. ஓகே, இப்போ கன்ஃபார்ம் கொடுத்தோம்னா அது கம்ப்ளீட்டாக நம்மளுடைய யூஆர்பிக்கு மாறிக்கிடும். அவ்வளோதான் மேட்ரு. பார்த்தீங்கல்ல, அவ்வளோதான். நீங்கள் உங்கள் கார்டை ஏடிஎம்மில் போட்டு அதில் யூஆர்பியோடைய பெனிஃபிஷரியால் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு சம்பளம் வரும்போதும் நீங்கள் உங்களுடைய யூஆர்பிக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் உங்கள் சேலரியை. அதுக்கப்புறம் இப்போ எல்லாருமே வந்து அல்ராஜி நேஷனல் ஓன் அக்கௌண்ட் அதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க. அதில் வந்து நம்ம எல்லா அல்ராஜிலையுமே வந்து இந்த மிஷின் இருக்குது. மிஷினில் போயிட்டு ஃபிங்கரை வச்சுட்டு ஏடிஎம் கார்டை எடுத்துடுறாங்க, எடுத்துகிட்டு டெபாசிட்டும் பண்ணிக்கிறாங்க. பட் ஒரு சில ஆட்களுக்கு அதிலிருந்து போக மாட்டேங்குது. அதை ஏதோ இங்கிலீஷ் டு அரபி நேம் சேஞ்ச் பண்ணணும் அந்த மாதிரிலாம் வருது. ஒரு சில ஆட்களுக்கு உடனே போயிடுது, பணம் போயிடுது. ஆமாம், இப்போ எனக்கெல்லாம் அனுப்புனா போயிடுது. ஸ்டார்டிங்கில் வராமல் இருந்துச்சு. பேங்க்கில் போயிட்டு நேஷனல் பேங்க்கில் போய் கேட்டேன், ஒரு புண்ணியம் உடனே ஆட் பண்ணி கொடுத்தான். சில பேங்க்கில் போயிட்டு வா, அங்கே போ, தகவல் அல்ராஜி போ அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விடுவாங்க. ஒரு சில பேங்க்கில் ஏதாவது நல்லவன் இருந்தான்னா அதை ஆக்ட் பண்ணி கொடுத்துட்றான். இப்போ நம்ம அந்த மூலியமாக அனுப்பலாம், இல்லை யூஆர்பிக்கு பணம் எடுத்தோம்னா அடுத்து இதுலேயும் பார்க்குலேயே அனுப்பிச்சிக்கலாம். இந்த அப்டேட்டு தான் இது வரைக்கும் வந்திருக்கு. இது அல்லாமல் வேறு எந்த அப்டேட்டும் இது வரைக்கும் வர்றதில்ல. ஃப்யூச்சரில் வரும்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளுடைய தஹ்வீல் அல்ராஜி கார்டை வந்து நம்ம யூஆர்பியில் வந்து ஆட் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்யூச்சர் வருது. அப்படி வந்துருச்சுன்னா நம்ம கம்பெனி வந்து சேலரி போடும்போது நம்ம யூஆர்பியிலே வந்து பக்கத்தில் யூஆர்பினா இந்த பக்கம் தள்ளினோம்னா அதில் வந்து நம்மளுடைய பேரோல் கார்டு ஆடில் இருக்கும். அதில் எவ்வளோ சம்பளம் வந்திருக்கு என்ன போயிருக்குங்கிறத பார்க்கலாம். அப்படி டைரெக்டாகவே நம்ம வந்து ஊருக்கு அனுப்பிச்சிக்கலாம். அந்த மாதிரி ஒரு அப்டேட்டு இன் ஃப்யூச்சரில் வருது. இப்போது அது வரல. இப்போது ஒரே ஒரு அப்டேட் தான் வந்திருக்கு. ஏடிஎம்மில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபரில் தட்டினீங்கன்னா அந்த யூஆர்பி வேலெட் ஆட் பண்ணுற ஒரு சிஸ்டம் மட்டும்தான் இப்போ வந்திருக்கு. 1 by 1 கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம மக்கள் வந்து பல மாதிரியாக சொல்லி நம்ம ஆட்களை வந்து கடுமையாக குழப்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ. அதனால் இதுதான் ரொம்ப தெளிவான ஒன்று. ஒரே ஒரு அப்டேட் தான் வந்திருக்கு. யூஆர்பியை வந்து நம்ம ஏடிஎம்லேருந்து மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஈவன் பேலன்ஸு செக் பண்ணுறா இருந்தால் கூட ஒன்று ஏடிஎம் போகணும். அப்படி இல்லைன்னா கஸ்டமர் கேர் கால் பண்ணி அவங்கக்கிட்ட பேலன்ஸு செக் பண்ணி கேட்டுக்கணும். இல்லை உங்கள் இக்காம ரினியூவல் ஆகிடுச்சு, உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அப்போ கூட நீங்கள் கஸ்டமர் கேருக்கு தான் ஃபோன் பண்ணி, அந்த நம்பர் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருந்தேன் ஸ்க்ரீனில், இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி அந்த 1 2 இருக்குல்ல அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கஸ்டமர் கேரில் எடுத்து பேசுவாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் உங்கள் பேலன்ஸ் கேட்டாலும் சொல்லுவாங்க, இக்காம ஆக்டிவேட் பண்ணுறாருந்தாலும் சொல்லுவாங்க. ஒருவேளை பணம் அனுப்புகிற பணம் போகலை, பல பிரச்சனைகள் இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பிரச்சனைகளை பற்றி கேட்டால் அவங்க கரெக்டாக உண்டான பதிலை சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்லிடுறாங்க. நல்லா நம்ம என்ன விளக்கம் கேட்டாலும் அழகாக பொறுமையாக நமக்கு தெளிவு விளங்குற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த ஒரு அப்டேட்டை மட்டும்தான் தஹ்வீல் அல்ராஜி வந்து போட்டு எல்லா மக்களையும் வந்து ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாக்கிட்டாங்க. கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோ காலம் வரும் அதுக்கு. இல்லைன்னா நம்ம கம்பெனி தான் வந்து மாற்றி தரணும். ஒன்று இந்த பேரோல் கார்டு இல்லாமல் அவங்க ஒரு சில கம்பெனிகள் மாற்றி கொடுத்துருவாங்க, ஒரு சில கம்பெனிகள் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சிலவருக்கு வந்து ஏடிஎம் பக்கத்தில் இருக்கும், ஒரு சிலவருக்கு வந்து சிட்டி அவுட்டில் இருப்பாங்க. அவங்க வந்து மெனக்கட்டு வண்டி பிடிச்சி இல்லை டாக்ஸி பிடிச்சோ இதிலேருந்து வந்து வர முடியும் ஏடிஎம்மில் செக் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லைன்னா வேறு யார்கிட்டயாவது கொடுத்து விட்டு தான் செக் பண்ண சொல்ல முடியும். அந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். அது மாதிரிலாம் இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் இது ஒரு சந்தோஷமான செய்தி. இதை மட்டும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கிறோங்க. வேறு எந்த அப்டேட்டும் இது வரைக்கும் வரல. இந்த ஒரு அப்டேட்டு தான். சந்தோஷம்.